தொழுகையுடைய பாரம், தொழுகையில் சில செயல்களை தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாத செயல்கள், தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள், இது சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹ்மது, மாலிக் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடிய செய்தி. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ இல ஸலாத். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தொழுவுறதுக்கு வர்றாங்க. அவர்கள் ஃபலம்மா கப்பர, தொழுகைக்காக வேண்டி நின்று தக்பீர் சொல்லிடுறாங்க. தொழுதுட்டு தக்பீர் கட்டணும் உபரியான வணக்கங்கள்லாம் இருக்கலாம். ஃபலம்மா கப்பர தக்பீர் கட்டுறாங்க. இன்சலபா, தக்பீர் கட்டிட்டு தொழுகையிலேருந்து போயிடுறாங்க, திரும்பிடுறாங்க. சும்மா ஹரஜ, வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் குளிச்சுட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தஸல, அவங்க ஏன் குளிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா, சும்மா ஜாவர அசபு அல் கத்ரத்தன், தலையிலேருந்து தண்ணீர் இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு. தலையிலேருந்து தலைமுடியிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கு. இந்த நிலையில வர்றாங்க. ஃபஸல்லா பிஹி, மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க. ஃபலம்மா ஸல்லா, தொழுகை முடித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி குன்து ஜுனுபன் ஃபனஸீது, நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன், மறந்து விட்டேன் குளிப்பதற்கு. இன்னி குந்து ஜுனுபன், நான் ஜுனுபாலியாக இருந்தேன், குளிப்பு கடமையானவனாக இருந்தேன். ஃபனஸீது, நான் மறந்து விட்டேன். அன் அக்தஸில, நான் அதற்கு பிறகு குளித்துட்டு உங்களுக்கு தொழுக வைத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு ஆளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு பாடத்தையும் படிப்பினையும் இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ தாவூத், நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. உஸல்லி அத்-துஹர், நான் ஒரு நாள், ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் துஹர் தொழுகையை தொழுதேன். மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கக்கூடிய அந்த தொழுகையில் நான் என்ன பண்ணேன், துஹர் தொழுகையை நான் தொழுதேன். கடுமையான வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். இப்பயே வெயில் எப்படி இருக்கு, இவ்வளவு கட்டடங்களும், இவ்வளவு நிழல்களும், இவ்வளவு நிறைய ஏற்புலர், இதை தாண்டியும் வெயிலுடைய தாக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஒரு இறக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் அல்ல, அவ்வளவு கடுமையான வெயில். அந்த வெயில் காலத்தில் சின்ன சின்ன கற்களை என்ன பண்ண, கொஞ்சம் அள்ளிக்கிட்டேன், கொஞ்சம் கற்களை அள்ளிக்கிட்டேன். ஏன் அள்ளிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த கல்லை எடுத்தனா கடுமையான சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தோன்னே அந்த கற்கள் எல்லாம் சூடு நீங்கிருச்சு. அந்த சூடு நீங்கித்த கற்களை நான் தொழுகையில் வைத்துக் கொண்டு அதை தொழுகும் போது கொஞ்சம் முன்னாடி வச்சு அதில் சஜிதா செஞ்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, கீழே உள்ள தரையுடைய வெப்பம் தாங்க முடியல. அதனால இந்த கல்லை கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணுவேன், அந்த கல்லின் மீது, அந்த குளிர்ந்த கல்லின் மீது, சூடு ஆரண கல்லின் மீது நான் சஜிதா செய்யக்கொள்வேன். நிஷித்தத்தில் ஹர், கடுமையான வெப்பத்தின் காரணமாக நான் செய்து கொண்டிருந்தேன் என்பதை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு வெளியே ஒரு செயலை உள்ளே செஞ்சிருக்காங்க. அது தேவை ஏற்பட்டதனால் கடுமையான உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாத சூழ்நிலை. நெத்தி கீழே வைக்கிறோம், நெத்தியெல்லாம் சூடு ஏற்பட்டு காயமாயிடுச்சுன்னா என்ன பண்ணீங்க, அந்த அளவுக்கு சூடு, கடுமையான சூடு. அதனால இதே போன்ற சிரமமான சூழ்நிலைகளில் இதே போன்ற செயல்களை செய்து கொள்ளலாம் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே
அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, நாஃபி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மர்ர அலா ரஜுலின் வஹுவ யுஸல்லி, ஒரு மனிதரை கடந்து செல்கிறார். அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். ஒருவர் தொழுதுட்டு இருக்கிறார், அவங்களை கடந்து போறாங்க. ஃபஸல்லம அலைஹி, அருகாமையில் இருக்க இன்னொருவர் என்ன பண்றாரு, தொழுகையில் இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்றார். ஃபஸல்லம அலைஹி, சலாம் சொல்லப்படுது. ஃபரத்த ரஜுல், அவரும் தொழுகையில பதில் சொல்லிடுறார். கலாமன், வாயினால வாய் மொழிந்து என்ன பண்றாரு, ஃபரத்த ரஜுல் கலாமன், சலாம் சொன்னதுக்கு வாய் மொழிந்து அவர் பதில் சொல்லுகிறார். ஃபரஜஅ இலைஹி அப்துல்லாஹ் இப்னு உமர், அவர் தொழுகையை முடித்தவுடன் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இதா அஸ்ஸலம அலா அஹதிக்கும், உங்களை யாராவது சலாம் சொன்னால், எப்ப அலா வஹுவ யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கும்போது சலாம் சொன்னால், ஃபலா யதகல்லமு, அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ஆரம்ப காலங்கள் எல்லாம், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் எல்லாம் சலாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தது, பதில் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது, பேசிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தது. காலங்கள் போக போக பேச்சுகள் நிறுத்தப்படுகிறது, சலாம் நிறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு சலாமுக்கு செய்கனையா பதில் சொல்லிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா தொழுகையில என்ன பண்ணிக்கிறது, இப்படி கையை நீட்டி ஏதாச்சும் பதில், இப்படி செய்கனையா பதில் சொல்லிக்கிறது. ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்குங்கிறான், கையை காமிச்சு செய்கனையா, வாய் மொழியும் இல்லாமல் செய்கனையா செய்து கொள்ளக்கூடிய முறை இருந்தது. அதுக்கு பிறகு தொழுகையில் இது வேண்டாம் அப்படிங்கிறத சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாற்றப்பட்டது. ஒவ்வொரு சட்டமும் அப்படிதான். மது இருந்தது, மதுவுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாம் மது அருந்தி விட்டு தொழுகைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற சட்டம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சட்டங்களை என்ன பண்ணது, முழுமையாக நீக்கப்பட்டது என்பதையெல்லாம் ஹதீஸ்கள் வாயிலாக நமக்கு நிறைய செய்திகள், குர்ஆனும் நமக்கு இதே ஒரு மது சட்டங்கள் எல்லாம் குர்ஆனே நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்